வணக்கம் ஜெயஹிந்த். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய இந்த போராட்டம், அதன் பிறகு சமூக விரோதிகள், தேசத்துக்கு எதிரானவர்கள், ஏற்கனவே பல முறை இந்த மாதிரியான அட்டன் பண்ணி தோற்று போனவங்கன்னு எல்லாம் இப்போ ஒரு சேர்ந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது கேபினெட் கமிட்டியை கூப்பிட்டு திரு மோடி அவர்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு, அமைச்சர்கள் எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் இருக்கணும். நீங்கள் உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய செய்யக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ரீல்ஸ் மூலியமாக இப்போ இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு கட்டளையாகவே சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு 3 வருடங்களாக நான் பார்க்கக்கூடிய எல்லார்ட்டையுமே நான் பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்பேஸ். இப்போ சோஷியல் மீடியாவில் 4 இருக்குது. ஒன்று எக்ஸ்தலம், அது பாலிட்டிக்ஸ் பார்க்குறவங்களுக்கு, பாலிட்டிக்ஸ் பேசுகிறவங்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, ஜேர்னலிஸ்ட், ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதில் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்தில் பெரிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க. செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்படின்றது ஒரு 35 வயதில் ஒரு குடும்பத்தினர்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி மேன், ஃபேமிலி உமன், இந்த மாதிரி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 80, 85, 90 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க. 3வது இன்ஸ்டாகிராம். 16 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ரூல் கிடையாது. ஸோ 12 வயசில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30, 35 வயது இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் இந்த ஏஜ் குரூப் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 45, 50 வரைக்கும் போகுது. இப்போது நீங்கள் பாலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க. 3 விஷயம். என்ன விதமான அரசியலை நீங்கள் எடுக்கிறீங்க, ஆளுங்கட்சியாக இருந்தால் நீங்கள் மக்களுக்காக என்ன செய்கிறீங்க, எதிர்கட்சியாக இருந்தால் மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் எது பேசுகிறீங்க. இப்போ இந்த செட் ஆஃப் பாப்புலேஷன் 50% இந்தியாவுடைய மக்கள் பார்த்தீங்கன்னா 35 வயசு கீழே இருக்கிறாங்க. ஒரு சங்க் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ப்ராக்கெட்டில் இருக்குது. அவங்ககிட்ட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படின்றதான் என்னுடைய ஒரு வாதமாக இருந்தது. கட்சி பாகுபாடின்றி எல்லார்கிட்டையுமே நான் சொன்னது. இப்போ இருக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி இல்லை தேர்தலுக்கு பிறகு என்ன நடந்துச்சு இந்த தேர்தல்னு சொல்லி ஆஃப் த லைன் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எல்லார்கிட்டையுமே இதை தான் சொல்லியிருந்தேன். சில பேர் எடுத்துக்கிட்டாங்க, சில பேர் எடுத்துக்கல. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் பிரதமர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இப்போ இந்த டிக்டேட்டை கொடுத்துருக்காரு. செகண்டு, நாம் சில ரெகுலேஷன்ஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நாள் வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆல்மோஸ்ட் சைலண்ட்டாக இருந்துட்டு இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பிறகு அதுவும் டெல்லி போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களுடைய சைபர் கிரைம் பிரிவினர் ஐடென்டிஃபை பண்ணி கிட்டத்தட்ட 400 ஹேண்டில்ஸ், குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் பாகிஸ்தானை சேர்ந்த ஹேண்டில்ஸ் இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரியான மாணவர்கள் போராட்டத்தை தூண்டி விடுறதுக்கு இப்போது சில போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்களும் ஜென்சி நீங்களும் ஜென்சி, எல்லையில் பார்டரில் மட்டும் வேலி இல்லாமல் இருந்ததுன்னா நாங்களும் இந்த போராட்டத்தை கலந்துக்குவோம். இது யார்? பாகிஸ்தான் சொல்கிறது. இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த இளைய சமுதாயத்தினருக்கு அந்த புரிதல் இல்லை. ஜியோ பொலிட்டிக்ஸ்லையுமே அவங்களுக்கு பெரிய அளவுக்கு புரிதல் இல்லை. செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டென்ஷன், ஆப்வியஸ்லி அந்த வயசில் ஜியோ பொலிட்டிக்ஸ் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் அவங்க ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஜென்ரேஷனாக இருக்கிறாங்கன்றத எதிரி நாடுகள் பக்காவாக பயன்படுத்துகிறாங்க. கடைசியாக 24ஆம் தேதி கவர்மெண்ட் இந்த அறிவிப்பை கொடுக்குறாங்க. 400 ஹேண்டில்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 300 ஹேண்டில்ஸ்க்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அதுவும் டெல்லி போலீஸோட முன்னெடுப்புனால இப்போது அந்த ஹேண்டில்ஸை இது பேன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள் எப்படி பேன் பண்ணப்படுது அப்படின்னா, காவல்துறை மூலிமா, அதன் பிறகு மெய்டின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை, அவங்க மூலிமா போய் சென்ட்ரலாக பண்ண முடியுது. இப்போ கவர்மெண்ட் இன்னொரு சாட்டையை சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா GitHub அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துடைய பிட்சாட் அப்படின்ற ஆப்பை பேன் பண்ணியிருக்காங்க. இப்போது இதோடைய ப்ரீஃபிங் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட பிட்சாட் ஆப் இதை ஓன் பண்ணக்கூடிய நிறுவனம் கிஃப்டப்பை பேக் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் டார்சே அவர்கள். ஜாக் டார்சே ஒரு மிக இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன். அவருமே இதை இந்தியாவுக்கு பேச்சுரிமையை நசுக்கிறாங்க, தொழில்நுட்பத்தை நசுக்கிறாங்கன்ற மாதிரியான பதிவுகள்லாம் போட்டிருந்தாங்க. பட் நம்ம நாட்டில் நம்ம சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கையை கண்டிப்பாக அரசாங்கம் செய்யணும். இதில் மாற்று கருத்து நமக்கு இருக்க முடியாது. இப்போது எப்படி இது டெக்னாலஜி அரசாங்கத்தை விட எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்றதுக்காக ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது. இப்போ இந்தியாவுடைய சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் I4C அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இது உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. இவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்து செக்ஷன் 79(3)B ஐடி ஆக்ட் 2000 படி, அதே மாதிரி ரூல் 3(1)D ஐடி ரூல் 2021 படி இந்த ஒரு ஆப்பை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. இப்போது GitHub நிறுவனத்துக்கு 3 ஸ்பெசிஃபிக் ரெப்போசிட்டரி கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரத்துக்குள்ள
இந்த பர்மிஷன் லெஸ் டெக் பிட்சாட் ஆண்ட்ராய்டு, பர்மிஷன் லெஸ் டெக் ஸ்லாஷ் பிட்சாட் மற்றும் பர்மிஷன் லெஸ் டெக் டேக் ஆண்ட்ராய்டு ரிலீசஸ், இதை வந்து மூணுத்தையுமே பேன் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ ஏன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இப்போ நீங்களும் நானும் மெசேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று இன்டர்நெட் மூலயமா நீங்கள் வாட்ஸ்அப், டெலகிராம், சிக்னல், கார்டு இல்லை கூகுள் மீட் போன்ற ஆப் மூலிமா நீங்கள் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் பண்ணலாம், ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலியமாகவும் பண்ணலாம், பல வகை இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து இன்டர்நெட் தேவை. இல்லாட்டி நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையுமே அரசாங்கத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல கலவரம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை வரும்போது இன்டர்நெட்டை கட் ஆஃப் பண்ணுறாங்க அந்த 2-3 கிலோமீட்டருக்கு மட்டும். இல்லை நாளைக்கு வந்து எஸ்எம்எஸை கட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு வோடஃபோன், ரிலையன்ஸ் மற்றும் பிஎஸ்என்எல் இவங்ககிட்ட சொல்லி அதையும் பிளாக் பண்ண முடியும். பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, இது வந்து ஒரு பியர் டு பியர் ஆப். இப்போது இந்த ஆப் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு மாதிரியான ஒரு போராட்ட சூழ்நிலையில் ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இன்டர்நெட்டும் தேவை கிடையாது, இதை எஸ்எம்எஸ் டிபெண்ட்டும் கிடையாது, அது கேரியர் டிபெண்ட் கிடையாது. இதில் ப்ளூடூத்தை பயன்படுத்தி நேரடியாக நீங்கள் வந்து மெசேஜஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ளூடூத்லேருந்து இன்னொரு ப்ளூடூத், இன்னொரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைல்னு சொல்லி ரிலே ஆகி போகும். இதை தான் இப்போது இவங்க பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அன்லாஃபுல் மெசேஜு, கலவரத்தை தூண்டக்கூடிய ப்ராபகண்டா, ஃபேக் வீடியோஸு, ஃபேக் போஸ்ட்டு, உணர்ச்சி வசப்படக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து இதை பண்ணுறாங்க அப்படின்றத I4C சொல்லியிருக்காங்க. significantly impedes lawful interception, attribution and investigation. இந்த ஒரு குறிப்பிட்ட ஆப் அப்படின்றது லாஃபுல் இன்டர்செப்ஷன். அதாவது லாஃபுல் இன்டர்செப்ஷன்றது அரசு அதிகாரிகள் மொபைலை கண்காணிக்கணும், இன்டெலிஜென்ஸ் பண்ணணும்னா அதை பண்ணுவாங்க. அட்ரிபியூஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வுலையும் இது ஒரு பெரிய ஒரு தடையை கொண்டு கொடுக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இந்த ப்ளூடூத் லோ எனர்ஜி இதை வந்து BLE மெஷ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த BLE மெஷ் நெட்வொர்க் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஃபோன் ஒரு என்கிரிப்டட் மெசேஜை இன்னொரு ஃபோனுக்கு வந்து ரிலே பண்ணும். இப்போது நீங்களும் நானும் ப்ளூடூத்தில் ரேஞ்சில் இருக்கணும், ஒரு 10 மீட்டருக்குள்ளே இருந்தால் தான் அந்த ப்ளூடூத் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அதுக்கு இன்னும் ஸ்பீடு வேணும்னா இன்னும் ரொம்ப நீங்கள் நெருங்கி வந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆப்பில் நம்ம ஒரு 500 பேர் 1000 பேர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்ற போது இந்த BLE டெக்னாலஜி மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து ஒரு ப்ளூடூத்து இன்னொரு ப்ளூடூத் லிங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நான் இங்கே இருக்கிறேன், அந்த போராட்ட காலத்தில் 1 கிலோமீட்டர் தள்ளி என்னுடைய நண்பர் யாரோ இருக்கிறாங்க, அப்போ எனக்கு இன்டர்நெட்டும் கிடையாது, என்னோட எஸ்எம்எஸும் வேலை செய்யலை. அப்படின்ற போது இந்த ஆப்பை பயன்படுத்தி என்னால் இது பண்ண முடியும். நல்லா கவனிங்க, இதுக்கு இன்டர்நெட் தேவை கிடையாது, வைஃபை தேவை கிடையாது, சிம்மு தேவை கிடையாது, அக்கௌண்ட்டும் தேவை கிடையாது. யார் என்ன அனுப்புகிறாங்கன்றதை எப்பேற்பட்ட ஒரு அரசாங்க இயந்திரமாக இருந்தாலும் கண்டே பிடிக்க முடியாத லெவலுக்கு இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்னா அவங்ககிட்ட சர்வர் ஆக்சஸ் கேட்கலாம், இல்லை வேற ஒரு நிறுவனங்களாக இருந்தால் இந்த ஆக்சஸ்லாம் கேட்கலாம். ஆனால் இதில் வந்து எங்கேயுமே கேட்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன் இது வந்து தாவி போகக்கூடிய ரிலே மெக்கானிசம் நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த இன்டர்நெட்டே இனிஷியல் டவுன்லோடில் இது இன்டர்நெட்டே டச் பண்ணாதனால இதோடைய IP, இதோடைய மெட்டா டேட்டா எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பதிவை போட்டு நான் தப்பிச்சுக்கலாம், நான் வந்து ஒரு புனைப்பெயர் வச்சுட்டு நம்ம பல பேர் பதிவுகள் போட்டுட்ருக்காங்க, நம்மளையும் திட்டிகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து படத்தில் ஒரு மறு ஒன்று வச்சுக்கிட்டு நான் மாறு வேஷத்தில் வந்தேன்னு சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிக்னேச்சர் இது இல்லாமல் போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். ஸோ ஒரு டெலிகாம் லெவல் லாக் பண்ணுறதோ, இல்லை ஒரு ஃபயர்வால் கொண்டு வரதோ, இல்லை ஆப் ஸ்டோரில் இதை பேன் பண்ணுறதோ போன்ற எதையுமே அதில் பண்ண முடியாது. இப்போது இது ஏன் இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு, இதில் நம்ம ஏன் இப்போ லேட்டாக முழிச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மில்லியன் பேருக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது குறிப்பாக மடகஸ்கரில் இதே மாதிரியான ஜென்சி புரட்சி நடந்துச்சு செப்டம்பர் 2025. அப்போ மடகஸ்கரில் அந்த போராட்டம் நடக்கும்போது தான் இந்த ஆப் அதிகமாக டவுன்லோட் பண்ணுறாங்க. அடுத்தது நேபாளில் நடந்த ஆட்சி மாற்றம், அங்கே பாராளுமன்றம்லாம் தீ வைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அந்த இடத்துலையுமே இதே ஆப்பை தான் பயன்படுத்தினாங்க, அதிகமான டவுன்லோடு. 3வது இந்தோனேஷியா, அகெயின் இதே மாதிரியான ஒரு போராட்டம் ஆகஸ்ட் 2025. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உகாண்டாவில் நடந்த எலெக்ஷன் ஜனவரி 2026. பிறகு பிப்ரவரி மாதம் ஈரானில் நடந்த அந்த போராட்டம். இது எல்லாத்துலேயுமே ஒரு காமன் ஃபேக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப். இதில் வந்து ஏன் இது ரொம்ப ஜாக் டார்சி லெவலில் இது ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்விட்டர்னு சொல்லக்கூடிய எக்ஸ்தலத்தோடைய ஃபவுண்டர் தான் வந்து ஜாக் டார்சி, பிளாக்கோடைய CEO, ப்ளூ ஸ்கையோடைய கோஃபவுண்டர். இதை போன வருடம் மிட்ல தான் லான்ச் பண்ணாங்க.
அமெரிக்க தொழில்நுட்பத்தை கண்மூடித்தனமா ஒரு நாடு பயன்படுத்திக்கிட்டே இருந்தபோது இது அங்க இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சொன்னார், டிஜிட்டல் காலனிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜூம் நீங்க எல்லாரும் பயன்படுத்துறீங்க, எல்லாருமே ஆஃபீஸ்ல இருந்து இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு பிசினஸ்னாவே ஜூம்ல வந்துருங்கன்னு சொல்றோம். இது ஒரு அமெரிக்காவோட ஆப். உங்களுடைய மெட்டா டேட்டா அப்படின்றது அங்க அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த வகையான மெசஞ்சர், எந்த ஆப்பாக இருந்தாலும் இது எல்லாமே அமெரிக்காவில் இது பண்ணுறது தான். அவங்களுடைய டேட்டா அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். இப்போ இந்த இடம் தான் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டிய ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். நம்ம செவ்வாய் கிரகத்துக்கும் சுக்கிர கிரகத்துக்கும் விண்கலம் அனுப்புறது, விண்வெளிக்கு போகிறது அப்படின்றது வேற. நேஷ்னல் ப்ரையாரிட்டியாக நம்மளுடைய ஹோம் க்ரோன் ஆப்ஸ் நமக்கு கண்டிப்பாக வேணும். இந்த தொழில்நுட்பம்லாம் இல்லாமல் நம்ம வாழ்றது இயலவே இயலாது, அது முடியவும் முடியாது. அது நம்ம வாழ்க்கையில் பின்னுக்கு போகிறதுக்கு ஒரு அர்த்தம். பட் இந்த ஆப்ஸ் இந்தியாவில் இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த மெர்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹாங்காங்கில் 2014 அம்ப்ரெல்லா மூமெண்ட், இது அந்த டைமில் நான் ஸ்டடி பண்ணது. ஃபயர் சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை, ஏன்னா அப்போ சைனா ஒரு கிராக் டவுன் பண்ணுறாங்க, போராட்டக்காரர்கள் ஹாங்காங்கில் மிகப்பெரிய போராட்டம் எழுதாச்சு. இந்த இடத்துல ஃபயர் சேட்டை பயன்படுத்தி தான் அவங்க எல்லாருமே இது பண்ணாங்க, கம்யூனிகேட் பண்ணாங்க. அந்த போராட்டம் எல்லாமே ஆர்கனைஸ் ஆயிடுச்சு. இந்த பிட்சாட் அப்படின்றது அன்னைக்கு 2014 சைனாவால் தடை செய்யப்பட்ட ஃபயர் சேட்டோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் தான் இது. ஸோ சைனா எந்த அளவுக்கு இதில் உஷாராக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நம்ம சைனா பார்த்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு பிரான்ஸ் முதல் ஐரோப்பிய நாடு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 வயது கீழே சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இமானுவல் மேக்ரோன் அவர்களுடைய அந்த இதை வழித்தோன்றலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வியட்நாம் பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இதை பற்றியான டிஸ்கஷனே நம்ம ஒன்றும் ஆரம்பிக்கல. இப்போ இந்த போராட்டம் நடக்கும் போது ஆப்வியஸாக அதை பண்ண முடியாது, இதை முதலே பண்ணணும். இதோடைய வேலை கம்யூனிகேஷன், அகெயின் அண்ட் அகெயின். எனக்கு எந்த ஒரு தனிப்பட்ட விரோதமோ இல்லை தனிப்பட்ட விருப்போ யார்கிட்டையும் எந்த ஒரு துறையிலையும் கிடையாது. பட் எல்லாமே இன்னைக்கு பாயிண்ட் அவுட் ஆகிறது 1-2 மினிஸ்ட்ரியில் தான். இந்த இடத்துல இவங்க அக்கௌண்டபிலிட்டி வேணும். இதில் எக்ஸ்பர்ட்ஸை உள்ளே கொண்டு வரணும், லேட்டரல் என்ட்ரியை உள்ளே கொண்டு வரணும். மொத்தத்தையும் கொண்டு போய் ஐஏஎஸ் அதிகாரிகள் தலையில் போட்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இது ஆகாது. ஏன்னா டெக்னாலஜி இன்னைக்கு அடுத்தடுத்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றதான் பார்க்குறோம். இப்போ இந்தியாவுடைய இந்த இடம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கருத்துரிமையை நசுக்கிறாங்க, இதை நசுக்கிறாங்க, தொழில்நுட்பத்தை நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சைனாவுடைய சைபர் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஎஸ்சி அப்படின்ற அமைப்பு. இந்த அமைப்பு ஏப்ரல் 2026 நல்லா கவனிங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி சைனாவில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய உளவமைப்பை நிறுவி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிஏஓடைய டைரக்டர் பேசினதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த டைமில் ஏப்ரல் 2026 சைனாவுடைய சைபர் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த அமைப்போட வார்த்தை கம்மிங்க, சைபர் ஸ்பேஸ். சைபர்ன்றது இணையதளம். நம்ம இன்னும் என்னத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். எப்போ காலத்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்ததை நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். எதையும் மாற்றியாச்சு. முகலைய பேரெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம் ரோடுக்கு, அதெல்லாம் மாற்றியாச்சு. இன்றைக்கி பல விஷயங்கள் மாறி இருக்குது. பட் நம்ம அப்ரோச்சே இன்னும் மாறலை. அதுக்கான எந்த ஒரு செயலுமே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசாங்கமும் எடுக்கலை அப்படின்றதான் பார்க்குறோம். இப்போ சிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஒரு ஆர்டரை போடுறாங்க, சைனாவோடைய ஆப் ஸ்டோர்லேருந்து பிட்சாட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளியர் கட்டாக பப்ளிக் ஒப்பீனியன் ஆர் சோஷியல் மொபிலைசேஷன் கேப்பபிலிட்டிஸ். வார்த்தையை கவனிங்க, இன்டர்நெட் இல்லாமல், அரசாங்கத்தோடைய கண்ட்ரோல், மத்திய அரசு மாநில அரசோடைய கண்ட்ரோலே இல்லாமல், இன்ஃபர்மேஷனை அடையாளமே இல்லாமல் யார் வேணால் க்ரியேட் பண்ணி யாருக்கு வேணால் ஸ்டோர் பண்ணலாம், சென்ட் பண்ணலாம், ப்ராபகேட் பண்ணலாம். அப்சல்யூட்டாக ட்ரேஸே பண்ண முடியாது கவர்மெண்ட்டுக்கு. சைனா அதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த ஆப்பை தடை செய்த முதல் மேஜர் பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா, 2வது இந்தியா. நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இப்போ இந்த மாதிரியான ஆப் இது புதுசு கிடையாது. 2014 ஹாங்காங்கோடைய அந்த மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் கலவரத்தில் இது ஒரு மிக முக்கியமான பங்கு வகிச்சுது. நேபாளில் பங்கு வகிச்சுது, மடகாஸ்கரில் பங்கு வகிக்குது, இந்தோனேஷியாவில் பங்கு வகிக்குது. இவ்வளோ நாடுகளை பார்த்த பிறகும் நீங்கள் ஒரு ப்ரோஆக்டிவாக ஒரு மெஷர் எடுத்து இந்த ஆப்பை ஏன் முதல்லையே தடை செய்யலை அப்படின்ற கேள்வி எழுது. இது இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இன்னைக்கு நீங்கள் கிரவுண்ட் லெவலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத காவல்துறை உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவசரமாக ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பேன் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் உங்ககிட்ட இருக்குது? உங்களுடைய ப்ரையாரிட்டி அப்படின்றது என்ன? தேச பாதுகாப்பில் இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் முடியுதுன்றது. நம்மளுடைய பக்கத்து நாடு இதை பண்ணுறாங்க.
இது செய்திகளாக வருது. இது எனக்கு எங்கே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு அப்சல்யூட்டாக க்ளூவே கிடையாது. இப்போது ஜாக் டோர்சியோடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன், சிங்கிள் லைன் பதிவு. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டஸ் நாட் லைக் டெக்னாலஜிஸ் லைக் பிட்சாட் அண்ட் வாண்ட்ஸ் இட் டு டேக் இட் டவுன். இந்த மாதிரியான தொழில்நுட்பம் இந்தியா அரசாங்கத்துக்கு பிடிக்கல, வாண்ட் டு டேக் டவுன். கண்டிப்பாக எங்களுக்கு பிடிக்கல. சிம்பிள், ஒரே விஷயம். யார் இதை வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்களோ, இப்போ போராட்டத்தை காலத்தில் மட்டும்தான் இதை பயன்படுத்தக்கூடிய, அப்போ இது கிளியர் கட்டான ஒரு சிஏஏ ப்ராஜெக்ட். இது அமெரிக்காவுடைய அந்த பிளே புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதம். ஏன்னா இப்போ இந்த போராட்டம் நடந்த இந்த 5 நாடுகள், ஜென்சி புரட்சி, மாணவர் புரட்சி, சோக்கால்டு, இன்னைக்கு பங்களாதேஷ் எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள்கிட்ட பேசுங்க, அவங்க சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்கிறது 2. ஸ்டார்லிங்க் 1, 2வது இது. ஸ்டார்லிங்க் முதல்ல அனுமதி கொடுத்து அதன் பிறகு ரா அமைப்பதை கடுமையாக ஒரு எதிர்த்து மினிஸ்டரே போடுறாரு, நாங்கள் வந்து ஸ்டார்லிங்க் கூட பார்ட்னர்ஷிப் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்துல எதிர்த்து நிற்கணும். சைனா அலோவ் பண்ணுறாங்களா? சிறு சிறு தீவு நாடுகள் அவங்க கூட யாருமே அலோவ் பண்ணுறது கிடையாது. 2வது எடுத்தீங்கன்னா இந்த பிட்சாட் அப்படின்ற ஆப்பு. ஸோ இந்த பிட்சாட் ஆப் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் கண்டினியூஸாக அனானிமஸாக இன்டர்நெட்டே இல்லாமல் செயல்பட முடியும். அப்போது இது வந்து ஒரு போராட்டத்துக்கான ஒரு இதுவாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு அட்லீஸ்ட் இப்பயாவது முழிச்சுக்கிட்டு இந்த ஆப்பை வந்து தடை செய்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தேவைப்படும் போது இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணுறது, இது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜேஎன்கேல தான் இருந்துச்சு. ஏன்னா அதோட சுச்சுவேஷன், அந்த அதுக்குண்டான தன்மை அப்படின்றது வேறு. 84 முறை கடந்த ஒரு 5 வருடங்களை நம்ம பண்ணியிருக்கோம். பட் இப்போ வெளிநாடுகள்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது. ஸோ கிளியர் கட்டாக தொழில்நுட்பத்தை மானிட்டர் பண்ணுறது, தொழில்நுட்பத்தை டைம் கண்ட்ரோல் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது, இல்லை தொழில்நுட்பத்தை தாண்டி யோசிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஆட்கள் கிளியர் கட்டாக தூங்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் இது ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த மாதிரியான ஆப்ஸ், இது மாதிரியான ஒரு என்கிரிப்ஷன் இல்லாமல், இல்லை என்கிரிப்டடாக யார் வேணால் பயன்படுத்தக்கூடிய அனானிமஸ் ஆப்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்ததுன்னா மறக்காமல் நமக்கு இமெயில் அனுப்புங்க. அதையும் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்டல் அதிகாரிகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.